ஈதா போதகர் இரிதானி பிரசாத் நூற்றாண்டு நினைவு விருது பெற்ற இவரை சென்னை சமஸ்கிருத கல்லூரி தனது நூற்றாண்டு விழாவில் குருபக்த சிரோமணி என்ற பட்டம் வழங்கி பொற்கினையும் அளித்து பாராட்டியுள்ளது. 2015 மலேசியாவில் நடைபெற்ற உலக தமிழ் கவிதை பெருவிழாவில் உத்தரை தமிழ் கவிஞர் விருதும் பொற்கினையும் பெற்ற இவர் மும்பை தமிழ்ச்சங்க வைர விழாவிலும் கொல்கத்தா தமிழ்ச்சங்க பொன் விழாவிலும் சிறப்பு பேருரை ஆற்றியுள்ளார். திருப்புகழை, கவிதை தொகுப்புகள், வள்ளலார் காவியம் என பல நூல்களும், திருவுருள் தெய்வங்கள், திருமுருகன் தலமும், திருப்புகழ் நலமும், திருப்புகழில் ஆறுபடை வீடு என ஓர் மொழிப்பேரையும் வழங்கியுள்ள இவரை அருள் உரை அருவி எனவும் செம்பொழி செம்பன் எனவும் கலை இலக்கிய அமைப்புகள் பாராட்டி வருகின்றன. பலத்த ஒரு கதவு ஆரியபவன் திரு நடராஜன் அவர்களுக்கு பாரதி பர்மிஷன் அவர்கள் பொன்னாடை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இந்த அங்கிமார இணக்கத்தை இந்த பாரதி பறவையோடு சமர்ப்பிக்கிறேன். இனியவர்களே, செல்வந்தர்கள் செல்வந்தராக இருப்பது சிறப்பில்லை. எல்லாருக்கும் நன்றாக படிதல், அவரும் செல்வத்தை செல்வம் தகித்து என்று வலியுறுத்துகின்றார். எங்கள் மதிப்புக்குரிய நலமாக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் முழு ஒத்துழைப்பு கொடுத்த நமது கிருஷ்ணகிரி மாவட்ட ஊடகர் முதல்நிலை நிர்வாகர் திரு கோபால்சாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துமாறு நமது இஸ்லாம் பாலாஜி மகன் இந்த மாலை பொழுதினை இங்கு கூடி சிறப்பிக்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்கள், மேன்மை தங்கியவர்கள், வேலையிலேயே வந்திருக்கும் பெருமக்கள், அவரை பற்றி திரு லட்சுமிநாராயண மாமா அவர்கள் மிகவும் அழகாக பலவாறு குறிப்பிட்டு சொன்னார். அவற்றை எல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு நன்மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சேவையை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. படிப்பது படிப்பது படிப்பது, கற்பது கற்பதற்கு முடிவே இல்லை. முடிவில்லாமல் கற்பதுதான் கல்வி. கல்விக்கு மட்டும் முடிவில்லை. ஏனென்றால் கற்றுக்கொண்டே இருக்கிறார். நாகரி சரஸ்வதி அவளே இன்றும் கற்றுக்கொண்டிருக்கிறார். கலைமகளே கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நாமெல்லாம் ஏமாற்றோம். மாவட்ட நூலகத்தை சிறப்பாக பராமரித்து வரும் பெருமைக்குரியவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். எனது மாமா, நான் அவரை மாமா என்றுதான் கூப்பிடுவேன். நானும் தஞ்சையிலே பிறந்தவர், அவரும் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் என்பது அது அவர் நினைக்கிறாரோ அந்த நினைப்பு எனக்கும் வரும். அவர் ஏற்றம் மீது நாற்றம் மீது நல்ல வகையில மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகமாகட்டும், நகைச்சுவை மன்றமாகட்டும், பாரதி பரமேசை பேச வைப்பதாகட்டும், அனைத்தையும் அவர் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பல ஆண்டுகளாக அவர் இங்கே குழுவி எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடு இவற்றையெல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது சரியாகாது. இப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் இந்த மாவட்ட நூலகத்தை என்னை பேச அழைப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியோடும் மன மகிழ்வோடும் உங்களை சிறந்தார்த்து உங்களை பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு படிக்க வேண்டும்,
கற்க வேண்டும் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. கற்றால்தான் நாம் பலவித விஷயங்களை நாம் உணர முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று தெரியும். அவையெல்லாம் ஒருங்கிணைத்து தருவதுதான் இந்த புத்தகங்கள். இந்த புத்தகங்களை கற்பது என்பது மிகவும் ஒரு அருமையான பழக்கம். சொல்ல போனால் என்னுடைய தமக்கையார், அவருக்கு இப்பொழுதும் 82 வயதாகிறது. அவருக்கு சாப்பாடை விட புத்தகம் கொடுத்துட்டா போதும், அவங்க பாட்டையும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவரு புத்தகம் வாங்கிட்டு வேணாம், அலைவசம் வாங்கிட்டு வேணாம், சாண்டில் அது வாங்கிட்டு வேணாம், இதை வாங்கிட்டு வேணாம். அதாவது படிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு மூச்சாக இன்றும் இப்பொழுதும் 82 வயதாகிறது ஒருவரும் இருக்கிறார், படித்துக் கொண்டே இருக்கிறார். அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்னுடைய தந்தையார் சொல்வார், காலையிலே 3 மணிக்கு எழுந்து கண்டிப்பாக நீ படிக்கும் எந்த ஒரு புத்தகமும் உன்னுடைய மூளைக்கு கண்டிப்பாக அது எட்டும். ஷார்ப்பா இருக்கும். 3 o'clock எழுந்து காலையில எழுந்து படித்தா அந்த ஷார்ப்பா இருக்கும். நல்லா படிக்கணும். படிப்பு படிப்பு படிப்பு. அந்த படிப்புக்கு வித்தாக இந்த மாவட்ட நூலகத்தை, மைய நூலகத்தை எடுத்துக் கொண்டு பலருக்கும் புத்தக அறிவை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த மைய நூலகத்துக்கு நன்றி கூறி, மேன்மை பெருமக்களை எல்லாம் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர் SSLC மட்டும்தான் படித்திருக்கிறார். இருந்தாலும் இவ்வளவு சிறப்பு வந்தது அவர் புத்தகங்களை படித்தது காரணம். கம்பராமாயணம், மகாபாரதம், திருப்புகளை கேட்டு படித்த காரணத்தினால்தான் அவர் நம்மிடையே முதன்மையாக மதிவண்ணன் அவர்கள், எவ்வளவு அவருடைய பெரியவர்களும் எவ்வளவு அழகாக பேர் வச்சிருக்காங்க. மதிவண்ணன் அவர்களே, நீங்கள் நீண்டகால தமிழ் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதியதொரு உலகத்தின் சார்பாக, இந்த மாவட்டத்தின் உதவிக்கரத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அறிவிக்கிறேன். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், குறிகளின் மீது தனி அரசாணை பொருதலாம் எனது பேரருள் நெறியிலே நாட்டம், கருவ யோகத்தில் நிலைத்திட எட்டிவை அருளாய், புரி குணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம்பொருளே. கனியிலை ஏறிய சுளையும் முற்றல் கடையிலை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் வாகிடை ஏறிய சுவையும், நனிவது பொழியும் பாலும் தென்னை நல்கிய இளநீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். எல்லாம் வல்ல கந்தசாமி பெருமான் திரு அருளாலும் திருப்புகழ் அருடைய ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளுடைய குரு அருளாலும் இந்த மாவட்ட மைய நூலகத்திலே இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட மைய நூலகத்திலே வாசகர் வட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி நன்னறி கழகம் இணைந்து நடத்துகின்ற அரிய தமிழ்ச்சுவை நிகழ்விலே பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். படிக்க தெரியாது, அப்படி எப்படி அவ்வளவு பெரிய முகலாய பேரரசா விளங்கினா, எப்படி எல்லாத்தையும் வெற்றி கொண்டா, பேர் வாங்கினாரு பாடல் தெரியுமா? அவங்க ஒய்ஃபு டெய்லி இரவு படுக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஒய்ஃபு எல்லா புக்கையும் படித்து காட்டுவார்கள். மனைவி படித்து காட்டி அதை திரித்து கொண்டு அதன் மூலமாக அறிவு பெற்றவர் தான் பாபர். ஆகவே பாபருக்கு எழுத்தறிவு கிடையாது, வாக்கு. அவன் நாம் ஓரளவுக்கு தான் கற்றுவதற்கிறோம், தொடர்ந்து படிக்கணும். அருமையான நூலகம். நூலகத்தில் எத்தனை புத்தகம் இருக்கு, மீண்டும் சொல்கிறேன்,
நூலை நாம் குடித்து படிக்கிறோம். அது நம்மை நிமிர்ந்து வாழ செய்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களால தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில பலவிதமான அது அண்ணாதுரை இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும். பேரறிஞர் அண்ணாதுரை அவருக்கு கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. நம்ம மெட்ராஸில் இருக்கிற பெரிய மருத்துவமனை, அதில் டாக்டர் மில்லர் அப்படிங்கிற வந்தார். அவர் பேரறிஞர் அண்ணாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்காக 500 பேர் வந்திருக்கார். அவர் உடம்பெல்லாம் பரிசோதித்தார். பரிசோதித்து சரி உங்களுக்கு நாளை மறுநாள் ஆப்ரேஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண எல்லாரும் சொன்னாங்க அண்ணாவுக்கு நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னா அண்ணா சொன்னாங்க சரி அந்த மில்லரை கொடு. அந்த பெரிய டாக்டர் வந்தார். டாக்டர் அவர்களே எனக்கு நாளை மறுநாள் ஆப்ரேஷன் வேண்டாம், அதற்கும் அடுத்த நாள் இன்னும் ஒரு நாள் தள்ளி போட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. அப்போ அந்த மில்லர் கேட்டார், என்ன நீங்கள் 4 நாள் போகல, இதெல்லாம் பகுத்தறிவாச்சு, எதற்காக வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? உங்கள் அண்ணா என்ன சொன்னார், நான் ஒரு முக்கியமான புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தை 8 நாள் படித்தால் புத்தகம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணா நான் இருந்தாலும் இல்லாட்டும் கவலை கிடையாது. அந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டா எனக்கு ஆப்ரேஷன். அவ்வளோங்க புத்தகம் படிக்க அவ்வளோ ஈடுபாடு அண்ணாக்கு. அண்ணாக்கு எல்லா பேரும் நம்ம அதுக்குள்ளொன்று படிக்கிற வயதில் கட்டாயம் படிக்கணும். அதுவும் இளமையை தயவு செய்து விட்டுவிடாதீங்க. இளமையில் நீங்கள் படித்தால் இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து, அதாவது கல்லில் எழுதின மாதிரி. ஒரு நூலகத்துக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிதி கொடுக்குறாருன்னா நம்ம என்ன செய்வார்கள், கல்வெட்டில் அவருடைய பேரை பொறிப்பார்கள். ஏன்னா கல்வெட்டில் பொறித்தா கடைசி வரைக்கும் இருக்கும். அவர் இளமேல படித்தால் கடைசி வரை மனதில் இருக்கும். முதுமையில படித்தா தண்ணியில் எழுதுகிற மாதிரி. தண்ணியில் எழுதினா எழுதும் போதே ஐந்து விடுகிறது. ஆகவே பின்னாடி படிப்பான் தயவுசெய்து நினைக்காதீர்கள். வயதான பிறகு படிக்கலாம், படிக்கும் போது ஞாபகம் இருக்கும், அவ்வளோதான். ஆப்டருக்கு எல்லாம் மறந்துடும். நம்ம பேரப்பிள்ளை நல்ல நிற்கிறோம். மிகச்சிறந்து சொன்னேன், 1 கிலோ 350 கிராம் இந்த பிரெயின் வெயிட். இந்த பிரெயின் வெயிட்டில் நீங்கள் 1 கிலோ 350 கிராம எவ்வளவோ பிடித்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதாவது அயல் நாட்டில் சிகாகோவில் விவேகானந்தர் பேச போனார். பேச போகும்போது அங்கே ஒரு பெரியவர் வீட்டில் தங்கி இருந்தார். அந்த பெரியவர் வீட்டில் இருக்கும்போது சும்மா இல்லை, நான் பார்த்து கொண்டிருந்தேன். புக்கு அந்த அது என்ன புக்குன்னு கேட்டார். அது என்சைக்ளோபீடியா அப்படின்னா அப்படியா, என்சைக்ளோபீடியான தகவல் களஞ்சியம் அப்படியா, இந்த புத்தகத்தை கொடுக்கின்றனர். அது என்சைக்ளோபீடியா ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம்னு பல பகுதிகள் என்சைக்ளோபீடியா இருக்கு அவர் வீட்டில். சரி, முதல் பகுதி எடுத்து அந்த பெரியவர் கொடுத்தார். தங்கி இருந்த விவேகானந்தர் அந்த முதல் பகுதியை பார்த்தார். பார்த்துட்டு வச்சுட்டு அடுத்த பகுதியை எடுத்து கொடுத்தார். அடுத்த பகுதியை அவர் கொஞ்சம் தயக்கத்தோடு எடுத்து கொடுத்தார். அடுத்த இடம் பெரிய புத்தகம். அடுத்த பகுதியை எப்படி பார்த்தார், பார்த்துட்டு வச்சுட்டார். அதுக்கு அடுத்த பகுதியை எடுத்துருந்தார். உடனே அவர் கேட்டார், என்ன அதுக்குள்ள 2 பாகம் படித்து பிடிச்சாச்சா எப்படி அப்படின்னார். அவர் விவேகானந்தர் என்ன சொன்னார், அந்த 2 பாகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து என்ன பக்கத்தில் இருந்து வேண்டுமானாலும் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஆச்சரியப்பட்டு போனார். எடுத்து பார்த்த அவர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னார். அப்படி கேட்டார், எப்படி ஒரு வினாடியில் எப்படி படித்தீர்கள்? அப்போ சொன்னார் விவேகானந்தர், படிக்கிற முறையை வயதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுள் அப்படிப்பட்ட ஆட்களை கொடுத்திருக்கிறார். நம்ம படிப்பது கிடையாது. முதல்ல எழுத்து கூட்டி படிக்கிறோம். கத்தனே உனை மறவே எல்லாரும் எப்படி படிக்கிறோம்?
சின்ன வயசுல படிக்கிறோம் கந்தனை உடை மறை அப்படி படிக்கிறோம். வயசான எப்படி படிக்கிறோம்? அப்படி எழுத்து கூடி தான் படிக்கிறோம். ஆனால் ஒரு வினாடியில கந்தனை உடை மறைவை அப்படி விவேகானந்தர் நான் சொன்னேன். முதல்ல எழுத்தா படித்துக் கொண்டிருந்த நீ அடுத்து சொல்லா படிக்க ஆரம்பித்தாய். பிறகு வார்த்தையாய் படிக்க ஆரம்பித்தாய். அதோடு நிறுத்தி கொண்டு விட்டாய். அவ்வளவுதான். அதுக்கு மேலே பேராகிராஃப் போலீஸ் படிக்கலாம், பேர் போலீஸ் படிக்கலாம். நான் பேர் போலீஸ் படிக்கிறேன். நம்ம பேர் அனுப்புகளை ஒரு படிக்கிற முறை இருக்கு. நான் தெரிஞ்சுக்கலாம் சொல்லலை. எனக்கு ஒன்று நீங்கள் போட்டு நடத்த முடியாது. நான் சொல்ல சரியில்லை. இன்னொரு நாள் என்னை கூப்பிடுங்க, எந்த பாட்டை கேளுங்க, அக்கறை புத்தகாமல் சொல்லுவேன். ஒரு 108 வாரம்னா தினமலரில் கட்டுரை எழுதி ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, 2 வருஷம் தாண்டி வந்தது. அவர்கள் சொன்னார்கள் நிறுத்தவே கூடாதுன்ட்டான். 108 வாரம் எழுதினேன். வேற 3 லட்சம் ரூபா பணம் வேற கொடுத்தான். சும்மா இல்லை, 3 லட்சம் ரூபா பணம் கொடுத்து எழுதுவேண்ணா, நிறுத்தாதீங்கன்னா. நான் ஒரு தொடருக்கு கூட எந்த வித புஸ்தகம் ரெஃபரன்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் ரெஃபரன்ஸ் பேப்பரை வச்சு எழுதிக்கொண்டே இருப்பேன். இப்போ என்னால் அத்தனை கண்டபுரான பாடல்களையும் சொல்ல முடியும், அத்தனை திருக்குறள் பாடல்களையும் சொல்ல முடியும். வேறு அன்பர்களே ஒரு சிறு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நான் ஒரு சாதாரண கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன். ஸ்டாண்டர்ட் போட்டார் கார் கம்பெனி. அப்போ என்னோட வேலை செய்கிற இளைஞர்கள்லாம் சொன்னார்கள், நீங்கள் நல்ல திருப்பு பேசுகிறீர்கள், படிக்கிறீர்கள். அப்போ சின்ன பையன்தான், ஒரு 22 வயசு தான், 22 23 வயசு. அப்போ என்னுடைய தோழர்கள் சொன்னார்கள், நல்ல திருப்பு சொல்கிறீங்க, நீங்கள் வாரியாரை போய் பார்த்து வாரியாரை படைத்த படைப்பில் மேலான படைப்பு என்ன தெரியுமா? 6 அறிவு மனிதன் தான். அப்போ நம்ம 6 அறிவு மனிதனாக பிறந்தது அதுக்கு இதை போல அது கிடையாது. நம்ம ஆண்டாக பிறந்தா இந்த மாவட்ட பயிர்களுக்கு வர முடியுமா, உட்கார முடியுமா, நடத்துகிற அற்புதமான திட்டங்க கேட்க முடியுமா, நம்ம நடராஜனை பார்க்க முடியுமா? பேரன்பர்களே, 6 அறிவு பெற்றதே அதிர்ஷ்டம். செடிக்கும் கொடிக்கும் 1 அறிவு, சங்குக்கும் நத்தைக்கும் 2 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 3 அறிவு, நெட்டுக்கும் வண்டுக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு தான் 6 அறிவு. 7வது அறிவு கிடையவே கிடையாது. கடவுள் படைத்த பிறப்பு பாருங்க. இந்த பிறப்புல செடிக்கும் கொடிக்கும் 1 அறிவு, அதாவது தொட்டால் உணர்ந்து கொள்ளும். செடியும் கொடி வேற எதுவும் தெரியாது. தொட்டால் சுருக்கிறான், ஆனால் கூடி. அப்போ அதுதான் தெரியும். செடி கொடி தொட்டால் கூடிக்கொள்ளும், அவ்வளோதான். அடுத்தது என்ன தெரியுமா? 2 அறிவு, தொழுவதையும் உணரும். சுவை அறிவு, நாக்கு அறிவு இருக்கு. அதுக்கப்புறம் மூக்கு அறிவு இருக்கு. அதுக்கப்புறம் கண் அறிவு இருக்கு. அதுக்கப்புறம் கால் அறிவு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மூளை. வேற அன்பர்களே, நாம் தான் மூளை பெற்றவர்கள். நாம் தான் 6வது அறிவு. மற்ற 6 பாடல்லாம் 5 அறிவோடு நின்று விடுகிறது. திருப்பி சொல்கிறேன், கேட்டுங்க. நான் சொல்லி நினைக்காதீங்க. தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதெல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. கொடிக்கும் 1 அறிவு, சங்குக்கும் நத்தைக்கும் 2 அறிவு, கரையானுக்கு எறும்புக்கும் 3 அறிவு, நெல்லுக்கு வண்டுக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் 6 அறிவு. அப்போ நம்ம எப்படி அதுக்குள்ளதாலே கடவுள் நம்மை அதுக்குள்ளாக தான் படைத்திருக்கிறார். இப்போ இந்த 6 அறிவு படைத்தலாம் ஒன்றுமே இல்லை, வருத்தப்படக்கூடாது. அப்போ எல்லாம் மனிதர்கள் தானே மேல் லெவலில் வந்திருக்கிறான். அப்போ நம்ம வாழ்வது மட்டும் கிடையாது, அடுத்தவனை வாழ்விப்போம். வாழ்வது மனிதனாக வாழ வேண்டும். மனதில் வைக்கடா, என்ன சொல்கிறோம்? மனிதனாக வாழ வேண்டும், மனதில் வைக்கடா, வளர்ந்து உலகிற்கு நீ வளர்த்து கையடா அப்படி பாடுறாங்களா? அப்போ மனிதனாக நம்ம வாழ்வது மட்டுமல்ல, வாழ்க்கை மேலும் மேலும் உயர வேண்டும். அடுத்தவர்களுக்கு
உதவி செய்வதற்காகத்தான் இந்த உடம்பு நமக்கு தரப்பட்டது. பரலோககாரம் இதம் சரீரம். இந்த பரலோககாரத்துக்கு நமக்கு சரீரமே கொடுக்கப்பட்டது. அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும். நம்ம மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்து அதாவது சொல்கிறேன், ராம் மில்லர் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரன். நீங்கள்லாம் படித்திருக்கோம். ஆதரவு கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ராம் மில்லர் வாழ்த்த அதே காலத்தில் தான் விவேகானந்தர் வாழ்ந்தார். விவேகானந்தர் மாபெரும் ஞானி, சமுதாய ஞானி. அதே புத்தகம் நம்ம இந்து மதத்தை வெளிநாட்டில் போய் முழங்கி சிகாகோல பெரிய மாநாடு செய்து அதில் வெற்றி அடைந்தார். விவேகானந்தர் ராம்மில்லர் சமகாலம், ஒரே காலத்தில். அப்போ ராம்மில்லர் இருந்திருக்காங்க நினைத்தா நமக்கு ஒரு பேர் இருக்கு, நம்மளை எல்லாருக்கும் தெரியுது. என்ன காரணம்? பணம். பணம் இருந்தால் போதும், உலகம் முழுவதும் தெரியும். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி, அந்த திரவியத்தை தேடிக்கொண்டு விட்டாங்கன்னு பணக்காரனாக இருந்தால் உலகத்தில் அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி ராம்மில்லர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் விவேகானந்தரே எல்லாருக்கும் தெரியுது. விவேகானந்தர் எல்லாம் பேர் இருக்கு. ராம்மில்லர் எழுதுவாங்க, நமக்கு பேர் இருக்கு, நம்ம கோடீஸ்வரர். ஆனால் இந்த சன்னியாசிக்கு எப்படி இவ்வளவு பேர் இருக்கு, இந்த சன்னியாசி எப்படி இவ்வளவு பேர் பார்க்குறாங்க, அவரை பார்க்க எனக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. எல்லாரும் விவேகானந்தர் முடிஞ்சு நானும் விவேகானந்தரை பார்க்க வேண்டும் ஆசை வருகிறது. ராம்மில்லர் கோடீஸ்வரர் நான் தேதி வாங்கிட்டு இருந்தேன். விவேகானந்தர் படித்தேன். விவேகானந்தர் பார்த்தேன். வந்தவர் யார்? கோடீஸ்வரர் ராம்மில்லர். விவேகானந்தர் எப்படியாவது பார்க்கணும், எப்படி புகழ் இருக்கு, ஏன் எல்லாரும் அவரை பாராட்டுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளணும். இந்த ஆர்வத்தில் தான் ராம்மில்லர் போனேன். போய் நின்று ராம்மில்லரை விவேகானந்தர் பார்த்தார். விவேகானந்தருக்கு பட்டவர் தெரியுமா? கம்பீரமான சிங்கம் போட்டு யாருக்கும் பயப்பட மாட்டார். அதாவது அவர் சொன்னார், என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்து இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுகிறேன். வீரமானவர் விவேகானந்தர். அதாவது பிடரி இருந்தால் தான் சிங்கம் அழகாக இருக்கும். சிங்கத்துக்கு பிடரி, மயிலுக்கு தோகை தெரியுங்களுக்கு, சேவலுக்கு கொண்டை, சேவலுக்கு கொட்டை அழகு, சிங்கத்துக்கு பிடரி அழகு, யானைக்கு தந்தம் அழகு, மயிலுக்கு தோகை அழகு. பிடரி எடுத்து விட்டால் சிங்கம் அழகாக இருக்காது. ஆனால் விவேகானந்தர் முகத்து மணித்தவர், கேள்வி பள்ளிப்பட்டவர். அப்போ கூட சிங்கம் மாதிரி இருந்தவர். எல்லாம் எழுத்த கருத்து நான் சொல்ல கருத்து. அதாவது மடித்து கொண்டார்கள்னா எல்லா சாமியாரையும் பாருங்கள், யாருக்கு வச்சிருக்காரு, காரணம் என்ன தெரியுமா? தாடி வச்சாதான் முகத்தில் ஒரு கம்பீரம் வரும். எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுது. எல்லாம் வேறு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் சொல்கிறேன். எல்லா சாமியாரும் ஏன் முடி வளர்க்கிறார்கள் தெரியுமா? முக்கியமான காரணம், இந்த முடி வளர்த்தாதான் இந்த முகத்தில் ஒரு காம்பீரியம் வரும், இல்லாட்டி வரவே வராது. அப்படியே நண்பர்களே, அதனால தான் எல்லாம் முடி வளர்க்கிறார்கள். விவேகானந்தர் முடி வளர்க்காதவர், முடி வளர்க்காதையே மனித நிலையிலேயே அவருக்கு காம்பீரியமாக இருந்தது. பிடரி இல்லாமல் சிங்கமாக இருந்தார். அப்படிப்பட்ட விவேகானந்தர் பார்த்தார். ராம்மில்லர் பார்த்தார். திருப்பி கோடீஸ்வரரே, உங்களுக்கு பணம் உங்களிடம் கடவுள் இவ்வளவு பணத்தை சேர்ப்பிப்பதற்கு காரணமே அடுத்தவர்களுக்கு உதவுவது. நீங்கள் பெரிய நல்ல உள்ளங்களுக்கு சேவையாக சேவாநிதியாக தாருங்கள் அப்படின்னு கட்டுரை மாதிரி இருக்கும். ராம்மில்லருக்கு ஏண்டாப்பா பார்த்தோம்னா சரி இது விடைபெற்றாங்க. விடைபெற்று வந்து தனியாக வந்த அவர் சிந்தித்து பார்த்து கடவுள் தலைவில்லை சொல்கிறாரு, இது சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைத்தார் ராம்மில்லர். நினைத்து ஒரு 2 நாள் கூட ஆகலை. ஏன்னா அவரால் சும்மா இருக்க முடியல. அதுதான் உண்மை ஞானியுடைய வார்த்தைக்கு மதிப்பு. அவர் சிறந்த ஞானி இல்லையா? ராமேரும் சன்னியாசி இல்லையா? அவருடைய வார்த்தை உள்ள போய் வேலை செய்தது. இவரால் தூங்க முடியல. 2 நாள் தூங்க முடியல.
அப்புறம் பார்த்தா அவர் சொன்னது சரிதான் எனக்கு தோன்றி ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து ஒரு முக்கியமான நிதிக்கு கொடுத்துட்டார். நெற்குறையார் உடனெல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்து பல ரூபாய்கள் அந்த காலத்துக்கு அவ்வளோ ரூபா மற்ற அமைப்பு கொடுத்தவொடனே கிடையாது. யார் பண்ணுறவங்க விவேகானந்தர் சொன்னதுனால பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டார். டொனேட்டார் கொடுத்துட்டு விவேகானந்தர் பார்க்க போனேன். விவேகானந்தரை பார்த்து விவேகானந்தரே நீங்கள் சொன்ன மாதிரி டொனேஷன் கொடுத்தாச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், நான் உங்களுக்கு கொடுத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒரு பேர் நண்பர்களே சிரிக்குவாங்க. வாழ்வது வாழ்விப்பதற்காக இருக்கிறது. ரொம்ப சிறந்த முறையில் புரிந்து கொள்ளுங்கள். என்னால் ரொம்ப பேச படிக்க மன்னிக்க வேண்டியது. என்னால் பேச பதிலே சொல்கிறேன். மறுபடியும் அடுத்த நாள் நம்ம கருத மேலே போனால் மறுபடியும் முல்லாண்டி எங்கே போகிறேன்னு அவன் பதிலே சொல்கிறேன். ஏன் எதை கேட்டாலும் யோசனை ஒரு முன்னா கட்டி ஃபுல்லாக நடந்து வந்தான். நடந்து வந்தோன்னே கேட்டால் என்ன ஃபுல்லாக இருந்தால் பணம் திமிர் ஏறிப்போச்சா? 2-3 நாள் கருதியில் போகிறேன், நான் எங்கே போகிறேன்னு கேட்குறேன், நீ ஒன்றுமே சொல்லாமல் போகிறேன்னா அவ்வளோ திமிராக உழைக்கணும். ஒன்றும் தொடரும். எனக்கே என் கருதி எங்கே போகணும்னு தெரியாதுல்ல. அது நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் சொல்லுவேன், அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். சரி, பஸ் ஸ்டாண்டு உள்ள காரியமாக முடிச்சிடணும். ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போகும், அங்கே உள்ள காரியத்தை முடிச்சுக்கணும். இதான் நடக்கும். அதனால் கருது நான் சொல்கிற வீட்டை கேட்கறது கருத போக்கில் நான் போய் எனக்கு அந்த பகுதியில் என்ன கிடைக்குதோ வாங்கி வைக்கிறேன். இப்படிப்பட்ட கருதி நீ வச்சுட்டு உனக்கு தேவையான கருதுன்னா இங்கேவா உன் சம்சாரம் நீ சொல்கிற பேச்சை கேட்குறாளா? கேட்கறது அப்படிப்பட்ட கருதி ஏன் அதை முன்னாளுடைய ஜோசெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ரம்பிப்பாங்க. எல்லாம் போனால் வேலைக்காரன் ஒரு படுத்தே இருந்தான். ஃபுல்லாக பார்த்துக்கும் ஒவ்வொரு பொருளாக தூக்கிட்டு போயிட்டான் வேலைக்காரன். எல்லா ஊரும் தூக்கி போய் படுக்க மருந்து தான் இருக்குது. அந்த படுக்கையை சுற்றி ஃபுல்லாக நேரம் வேலைக்காரன் வந்து போயிட்டார். அங்கே போய் பெட்டை போட்டு படுக்காங்க. ஐயா நீ இங்கே வந்துட்டீங்கன்னா எல்லா சாமான் இங்கே இருக்குன்னா குடியை மாற்றிக்கிற நம்ம வீடு இங்கே தானே இருக்குது, எல்லா பொருளும் இங்கே வந்துருச்சு, நம்ம விடுங்க. ஆக இந்த மாதிரி நகைச்சுவையான விஷயத்தை சொல்வார் எதிர்பார்த்தேன். இறைவனுடைய திருவுருள் இன்று இந்த அளவுக்கு தான் அந்த நிகழ்ச்சி அமைந்து இறைவனுடைய திருவுருள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே போல டாக்டர் கோச்சனா கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக என் மனசு. ஒரு நான் டாக்டர்கிட்ட போய் என் சம்சாரத்துக்கு எடையை குறைக்கணுங்க அப்படின்னா, இந்த மருந்து சாப்பிடு, இந்த மருந்து அவங்களுக்கு கொண்டாட்டிட்டு கொடு, 1 மாதத்தில் 10 கிலோ குறையணும். இவங்க உடனே சொல்கிறான் 6 மாதத்தில் எனக்கு விடுதலையான்னு கேட்குறான். 6 மாதம் முடிஞ்சு வச்சு அவர் 60 கிலோ பார்க்கப்படுது, 6 மாதம் எனக்கு விடுதலையா சார் அப்படிங்கிறான். அதே மாதிரி டாக்டர்கிட்ட அப்படின்னா எங்கூட ஒரு டாக்டர் இருந்தார். யார் போனாலும் நெஞ்சு கொடுத்தாரு, வரிசையாக வாயில் தெர்மாமீட்டர் வச்சு படுக்க வச்சுருவார். எவன் வந்தாலும் தெர்மாமீட்டர், அவன் எதுக்கு வந்தாலும் கூட கிடையாது, எல்லாம் தெர்மாமீட்டர் வச்சு படுத்துட்டுவான். ஒரு தெர்மாமீட்டர் வாயில் வச்சு சொல்கிறான், பக்கத்து தெர்மாமீட்டர் வாயில் வச்சு சொல்கிறான். இந்த டாக்டர் எப்படி பண்ணுறாரு, நான் வந்து கல்யாண இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன், என் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுட்டு படுக்க வச்சுட்டாங்க. அப்படியா? அதை நீ ஒவ்வாறு தேவாப்பா என் கதையை கேட்டியா? என்னன்னு நான் எலக்ட்ரிக் ரீடிங் எடுக்கலாம் வந்தேன், என் வாயில் தெர்மாமீட்டர் கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு அந்த வாயை டாக்டர் சொன்னால் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் நம்ம அதை அந்த மாதிரி கொண்டு போவோம். ஏன்னா வாழ்வோ எல்லாரையும் வாழ்விப்போம். அதாவது வாழ்க்கை லைஃப் இஸ் அ கேமரா, ஃபேஸ் இட் இஸ் ஸ்மைல் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில். வாழ்க்கை என்பது ஒரு புகைப்பட கருவி. அந்த புகைப்பட கருவி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்போது மகிழ்ச்சியாக தானே இருக்கீங்க. லைஃப் இஸ் அ கேமரா, ஃபேஸ் இட் இஸ் ஸ்மைல். அது எப்போதும் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, மகிழ்ச்சியோடு இருந்தாலும் வெற்றி கிடைக்கின்றார். நிகழ்சனுடைய ஒரு வேர்டை என்ன சொல்றாருன்னா, ஆங்கில பேராசிரியர் ரொம்ப அற்புதமாக சொல்றார். உனக்கு வாழ்க்கையிலே தொடர்ந்து மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமா, தொடர்ந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, 2 காரியங்களை தைரியமாக செய். என்ன காரியம்? நீ என்ன வேலை செய்கிறாயோ அந்த வேலையிலே முழுமையான ஆத்மார்த்தமான ஈடுபாட்டோடு செய். அது மாத்திரமல்ல, பிறருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இரு. இந்த 2 பொருளையும் நீ செய்திருந்தால் உலகத்திலே உனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாழ்க்கை தான், மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லை மாத்திரமில்லை. அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் நமக்கு எந்த காலத்திலும் துன்பம் இல்லை. நம்ம நேசிக்கக்கூடிய மனிதர்களும் நம்மை நேசிக்கக்கூடிய மனிதர்களும் ரொம்ப நிகழ்வு சொல்கிறார். நம்ம அன்புடன் அருமையான ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நான் பலமுறை முயற்சித்தேன்,
முயற்சிகள் என்னை கைவிட்டுள்ளன. ஆனால் நான் ஒருபொழுதும் முயற்சியை கைவிடவில்லை. முயற்சிகள் பலமுறை நான் முயற்சித்தேன். முயற்சிகள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டன. ஆனால் நான் முயற்சிப்பதை கைவிடவில்லை. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் இந்த தமிழ் அவர்களிலிருந்து நிறைய நாம் கேட்க நினைச்சு நாம் வந்தோம். இருந்தாலும் இறைவனுடைய திருவுருள் இன்று உலகத்தை சரியில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பேசி முடித்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இந்த மாதிரி வாசகோட்டம், அதாவது அறிஞர் சொன்னான், என்னை எத்தனை ஆண்டுகள் வேணுமானாலும் சிறை கிடைத்துக்கொள், என் கையிலே புத்தகங்களை கொடுத்து நான் அந்த சிறையிலே இருக்கிறேன். நூலாக அந்த அளவுக்கு நமக்கு எழுதார். அப்படி மாவட்ட நூலகர்களை அவங்க அணியினேன். அவர்கள் உடனடியாக சம்மதித்தார்கள். அதே போல நடராஜன் சொன்னேன், நீ ஒன்றே கவலைப்படாதீங்க, நான் எனக்கு கவலைப்படாதீங்க. எல்லா நல்ல காரியங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர் நடராஜன் அவர்களுக்கு முனைவர் பட்டம் பெற்றவர். ஒரு தனியார் கல்லூரியில் முதல்வராக பணி செய்கிறேன். பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். இன்னைக்கு தொடர்ந்து கண்டிக்குப்பம் பைரவ சுவாமிகள் இதை தொடர்ந்து அழைக்கிறார்கள். நாளைக்கு கல்லூரி ஆயிட்டு இல்லைன்னா எனக்கு இரவே என்பதாருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தங்கி விடுவேன். ஐயாவோடு இதெல்லாம் உரையாடலாம் பார்த்தா ஐயாவுடைய குரல் சற்றே என்ன தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாரியார கேட்டீங்க, சாமி இப்ப சொன்னார், இந்த பாருங்க நான் எதுவுமே இன்சை கிடையாது. இது என்ன ரகசியம் சொல்றேன், ஏன்னா நூலகம் இது, நூலகத்தில் பேச வைத்திருக்கிறீர்கள். மதி வண்ணன், மதி என்னங்க, அறிவுங்க, நிலவுங்க. நிலவு மனசு குளிர்ச்சியா இருந்தா எல்லாமே உள்வாங்கிக்கலாம். நீங்க கோபமா இருந்து பாருங்க, நான்மணி கிளையை சொல்கிறது, வெல்வது வேண்டில் வெகுளி விடல், வெல்வது வேண்டில் வெகுளி விடல், மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி என்கிறார். சாமியவர்களே, பாரியார கேட்டாங்க, என்ன சாமி மேடைக்கு வர்றீங்க, வித்தவுட் ஹிண்ட்ஸ், வித்தவுட் பிரிப்பரேஷன், ஸ்பான்டேனியஸ் ஆகிறீங்க எப்படி? அவர் சொன்ன வார்த்தை, கிணத்துல இருக்கிற தண்ணியை டேங்க்ல ஏத்திட்டோம்னா குழாவை எங்க தந்தாலும் வரும்னாரு. இதுதான் ஐயா கிட்ட, இதுதான் என்ன உண்மையான சொல்றேன். நான் மலேசியா, ஆப்பிரிக்கால போயிருக்கேன். The truly education is not ரொம்ப அழகா லட்சுமி நாராயணன் சார் அவங்க ஸ்பான்டேனியஸா ஜோக் அடிச்சுனே கிடையாது. ரொம்ப இளமையா இருக்கிறதுக்கு காரணம் தான் நினைக்கிறேன். அவங்க மனைவி கிட்டதான் தெரியும் என்ன ஜோக் அடிக்கிறாங்க. அதாவது ஒண்ணு சொல்றேங்க, சிரிக்காத நாள் வாழ்க்கையில் வீணான நாள், தமிழையும் இறைவனையும் பற்றி பேசாதனால் எனக்கு வீணான நாள். அதனால சொல்றாரு, அறியானை அண்ணனிடம் சிந்தையானை அது மறையின் அகத்தானை அணுமை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழுடைய தேவர்கள் தன் கோனை கனை கடலை புலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம். ஏன் தெரியுமா எல்லாருக்கும் உச்சரிச்சார்? மறந்துடாதீங்க, இதுதான் ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு, ஒரு பாலம். லட்சுமிநாசன் நம்ம ஞாபகம் வச்சிருக்கார். அடுத்தவரை கூப்பிடும்போது ஓடி வருவீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, சத்சங்கம் கூட்டு வழிபாடு என்பது உடம்ப மனசை இளமையா வச்சிருக்க உதவும். பல்லு போனா சொல்லு போச்சுன்னாங்க. ஆனா மறந்துடாதீங்க, 83 வயசு 84 வயசு வரை சொன்னீங்க. மறந்துடாதீங்க, உடம்பு கூன் விழுந்தே உடைய அவருடைய சொல்லி கூன் விடவில்லை. ஐயா உண்மைதானே? அவ்வளவு அருமையா ஸ்பான்டேனியஸா பேசுவார். ஒரு பாடல் இன்னைக்கு நான் நூலகத்தில் தேட அந்த பாடல் கிடைக்கல. நீங்க எந்த நூல் கேட்டா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் நான் பரிசு தரேன். கீழே ஒரு தனியான ஒரு துண்டு சீட்ல இருந்தது. அந்த பாட்டு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் நம்மளுடைய இதுவே நான் பிஏ எம்ஏ பிஹெச்டி நான் பார்க்கல. சான்றோர்களே, அறுக்க சுரக்கும் அந்த நூலகத்தை பத்தி வருது. அறுக்க சுரக்கும் பூம்பாலை, அறுக்க சுரக்கும் பூம்பாலை, அணைக்க சுரக்கும் காம வெள்ளம், இறைக்க சுரக்கும் மலர்கேணி, ஈய சுரக்கும் பெரும் செல்வம், செல்வத்து பயனே ஈதல் பிற்பே மெனினே தப்புல வரவே, ஈர்த்துவர்க்கும் இன்பம் அறியாது தம்மிடமறி வைத்திழக்கு மன்கிறது, பாடுபட்டு தேடி பணத்தை உதைத்து விட்ட கேடுகட்ட மாநிலரை கேளுங்கள், இந்த கூடு விட்டு போயிடும். மறந்துடாதீங்க, குஞ்சரம்மான ஒரு நிலை மகள், ஒரு பரத்தை மதுரையிலே அவள் செய்த சேவை, அவள் இறந்த பிறகு இந்த கொரோனா காலத்திலே கஞ்சி தொட்டி வச்சு தான் சம்பாதித்த பணம், பட்டு, நகை, நட்டு, மாளிகை அத்தனையும் வித்து 3 கஞ்சி தொட்டி வச்சு மதுரை மக்களை வாழ வைத்தால் அந்த கலைக்கு எழுதுகிறார். நினைத்து பாருங்க, எல்லாம் பணக்காரர்கள் இந்த பாதம் தொட்டு கஞ்சி கேட்டுறாங்க. வாழ்க்கையில நிறைய கொடுங்க, இந்த மாதிரி பேச்சாளர்கள், ஆலயங்கள், அடியார்கள் கொடுங்க, உங்க வாரிசுகள் சத்தியமா நல்லா இருக்கு.
அவருக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. யார் யாரெல்லாம் திருநீர் அணியீங்களோ உங்களுக்கு காய்ச்சல் வராதுங்க. உங்களுக்கு காய்ச்சல் வராது. ருத்ராட்சம் போடுறது காய்ச்சல் வராது. திருமண் பரவல் காய்ச்சல் வராது. நம்முடைய ஐயா வாலி சொன்னாரு, காஞ்சிபுரத்தில் உள்ள யானைக்கு பட்டை போடுவதா ஐயா நாமும் போடுவதா என்ற பிரச்சனை வந்த போது அந்த யானை சங்கிலியை அறுத்துக் கொண்டு ஓடியது. ஆம், அது மதம் பிடித்து ஓடவில்லை, அவர்களது மதம் பிடிக்காமல் ஓடியது. இங்க பாத்தீங்கன்னா சைவர் வைணவர் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆனா எல்லாரும் ரசிச்சு சார் பேசும்போதும் ஐயா பேசும்போதும் எல்லாம் ரசிச்சு கேட்கறீங்க, ரசிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், படிக்கிறத நிறுத்தாதீங்க. அடுத்து சொல்ற பாருங்க, அறுக்க சுரக்கும் பூம்பாறை, அணைக்க சுரக்கும் காம வெள்ளம், இறைக்க சுரக்கும் மலர்கேணி, ஈய சுரக்கும் பெரும் செல்வம், கறக்க சுரக்கும் அளவின் பால், கற்க சுரக்கும் பேரறிவு. கற்றுக்கொண்டே இருக்கணும். நான் 14 வயசுல மேலே இருந்தேங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசணும், பேசாத நல்லா பெறவாத படிங்க. பக்தனா வழிபாடு செய்யணும். பக்தனா இறைவனை வழிபாடு செய்யாததான் வீணாங்க. திருட்டு பயிரா அவன் பிக் பாக்கெட் அடிக்காததான் வீணாங்க. நல்ல பெண்மணியா கணவனுக்கு தொண்டு செய்யாததான் வீணாங்க. மாணவனா அவன் ஆசிரியரை விளங்காதான் வீணாங்க. அடுத்து சொன்னாரு, கறக்க சுரக்க ஆவின் பால், கற்க சுரக்கும் பேரறிவு, துறக்க சுரக்கும் ஞான வெள்ளம், துறக்க சுரக்கும் ஞான வெள்ளம், தோண்ட தோண்ட சுகமாமே. இந்த பாட்டு பாருங்க, என்டையர் லைஃப். இத கேட்டா ஆங்கில பாட்டு, what is the meaning of life? Life is a travel between womb and tomb. கருவறையில் இருந்து கல்லறை வரை செல்லுகின்ற பயணம் என்று தமிழர் என்று சொல்றார். ஆங்கிலர் என்ன சொல்றார்? ஐயா நகைச்சுவை சொல்றாரு நிறைய. Life is a teenage, then college, then marriage, then marriage, finally marriage. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநுரைக்கு சொந்தம், குள்ளநரை தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம். இந்த தட்டுப்பட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். பட்டுக்கோட்டையுடைய முதல் கவிதை. ஆனால் கவிஞர் சுரதாஸ் சொன்னார், அவரை 3 முறை நான் எம்ஏ படிப்பு சந்திச்சிருக்கேன். அவர் சொன்னார், கலைஞரோட ஒரு வருஷம் பெரியவர், நான் அவனை கருணாயை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு பேசுறார். நட்பது மறந்துடாதீங்க. அவர் சொன்னார், ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா, ஆரடி நிலவி சொல்லப்படா. மறந்துடாதீங்க, நம்ம செய்த பாவம், நம்ம செய்த புண்ணியம், நம்ம படிக்கின்ற கல்வி மூதான் தொடர்ந்து நம்மோடு பயணிக்கும் என்பதை பட்டினத்தடியில் பதிவு செய்கிறார். அவர் சொல்றாரு, கண்ணப்பனுக்கு நிகரான அன்பு என்கிட்ட இல்ல சார், ஆனா என்னையா அனுபவிச்சா சார் அப்படின்ற மாதிரி. நான் இங்கே அவரை பார்க்க வந்தவன் ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டேன். ஏன்னா ஐயா அவர்கள் நாளைக்கு தித்திக்கும் திருப்போல் பேச இருக்கின்றார். உங்களெல்லாம் படியோடு கேட்டுக்கிறேன். முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க, பிறகு அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா இருங்க, பிறகு பக்கத்து போஷன் நகரங்களோட ஒற்றுமையா இருங்க. எல்லாரும் நடக்கிற கதையா கேட்கிறாரு. அதாவது எப்படிதாங்க மேலே சொன்னேன், பிள்ளைகள்லாம் பெற்றோர் காலில் விழுந்துட்டு வேலைக்கு போகணுங்க, படிக்க போகணும். பெண்கள்லாம் காலில் விழுந்து வணங்குங்க, கணவன் காலில். ஒருத்தர் எழுந்தார் கூடாது ஐயா மாதிரி, இந்த பாருங்க காலில் விட்டா கூட பரவாயில்லைங்க, எங்க காலை மாதிரி விடாந்தா சரி சார். அதனால இலக்கணம் நம்முடைய மரபு. உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி, ஆங்கில வணிகத்தின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, இத்தாலியன் காதலின் மொழி, கிரேக்கம் சட்டத்தின் மொழி, தமிழ் பக்தியின் மொழி. தமிழ் பக்தியின் மொழி. பக்தியால் யானை பலகாலம் பக்தியே மாதிரி புகழ்பாடி முக்தனாய் மாறின பெருவாழின் முக்தியை செய்வதற்கு அருள்வாயே. இல்லைன்னா 8ஆம் வகுப்பை எட்டி பார்க்காத செட்டி நாட்டு கவிஞன் 8000 கவிதைகளை பாடியிருப்பானா? பாரதி நினைத்திருந்தால் எட்டயபுரத்து மகாராஜா மீது 8000 கவிதைகளை பாடி 8 அடுக்கு மாடி கட்டி 8ஆம் உயரத்திலிருந்து பார்த்திருப்பான். ஆனால் என்ன சொல்கிறான்? தனி ஒருவனுக்கு உணவு வீட்டுல பட்டி சார், தனி ஒருவனுக்கு உணவில் இந்த ஜகத்தினை எழுத்திவிடும். அவன் தான் சொல்றான், இறைவன் எங்க இருக்காரு. இப்ப கொரோனா காமிச்சிருக்குங்க, கொரோனாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்மளை எல்லாரையும் குடும்பத்தை பாசத்தோடு இணைந்திருக்கிறது. அது வந்த பிறகுதான் பொல்யூஷன், all the pollution has been controlled by corona. அதுக்கு நம்ம கருக்குடி இப்ப மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. பாருங்க, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதலா நந்தலாலா, காக்கை சிறையிலே நந்தலாலா உங்கள் கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாலா சொல்லிட்டு அடுத்து சொன்னா, தீக்குள் வெள்ளறிந்தார் மிஸ்டர் ராமகிருஷ்ணர், நான் உங்களை குருவா ஏத்துலான்னு இருக்கேன். ஏத்துக்கப்பா, அது ஒரு கண்டிஷன். யாரு போடணும்? குரு தானே போடணும். சிஷியம் போடுறான் சார். யாரு? விவேகானந்தர், வீரத்துறவி. என்னப்பா
நீங்க காலியை பார்த்துக்கிறீங்களா? அதான் காலி கோட்டம், காலிக்கட், கல்கத்தா. அதான் கல்கத்தா காலி பார்த்துருக்கேன். எனக்கு காட்ட முடியுமா? காட்டு. எடுத்து கை போட்டார். ஜிப்புடு ஒரு கரண்ட் அடிச்சு உடனே குருவாக ஏற்றுக்கொண்டார். மறந்துடாதீங்க, அதை பாரதி பதிவு செய்கிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடல் வானும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கலியாட்டம். ஐயா லட்சுமிராஜ் சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு. தொடர்ந்து ஸ்பான்டேனியஸா வந்து ஸ்பான்டேனியஸ் பவர்ஃபுல் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் சொன்னா ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் ரசிங்க, படிங்க, படித்துக் கொண்டே இருங்கள். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் மூவா நண்பர் எனக்கு பழகுங்க. 87 இருந்தேன், 96 வயசுல இறந்தாரு. கடைசியா ஒரு 3 மாசம் படிக்க முடியல. படித்துக்கொண்டே இருப்பார். ஆங்கிலத்தில் தமிழ்ல ஒரு பெரிய புலமை. எங்க வீட்டுல ஒரு 4000 புத்தகம் இருக்குதுங்க. அதை ஒரு 4 லட்சமா மாத்தணும். அதான் என் லட்சியம், வேற ஒன்றும் லட்சியம் இல்லை. எங்க அம்மா கேட்பாங்க, வாங்குற காசெல்லாம் இப்படி புத்தகமா வாங்கி போடுறியப்பா. நான் பேதம்மா, அவங்க எல்லாம் மேதம்மா. கூட புத்தகம் தந்துட்டார். மேதைகள் எழுதிய புத்தகத்தை படித்து ஏதோ நான் மேடையில புலராமான். அதனாலே வாசிக்க கற்றுக்கொண்டால் யோசிக்க தேவையில்லை, மற்றவர்கள் நின்று யாசிக்க தேவையில்லை. அதுதான் இந்த நூலகம். இதுதான் நூலகம். நூலகத்தோட 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா சிறைச்சாலையில் இருந்தார். துணை புரிந்தது எது தெரியுமா? நூல்கள். ஒருத்தர் சொல்ற, நீ எனக்கு நண்பனாக வேண்டுமா? நல்ல நூலை எனக்கு அறிமுகப்படுத்து. எனவே நூலை பரிசாக கொடுங்கள். திருமணத்துக்கோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்லி இங்கே ஐயாவுக்கு நூல்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய மாவட்ட மைய நூலகத்திற்கும் லட்சுமணன் ஐயாவுக்கும் செவிமடுத்து கேட்ட அத்தனை நல்லவர்களுக்கும் என்னுடைய நன்றியை குணம் மாற அந்தகன் மருத்தினம் பிறகையிட சந்தரமன் முகத்து கண்டு அறிவையற்கு அன்பு சங்கதம் தவிர குணம் மாற அந்திமகளின் இரண்டையும் ஒழித்து இந்திரிய சக்கரங்களை அழுத்து அம்பிய வனங்களின் பெருமையை கருவாடி செந்திலை உணர்வுற செந்திலை உணர்வு கண்டனை அறிந்து அறிவி சென்று செல்லும் தளம் தனியாக சிந்தையும் அழுந்து உரை ஒழித்து எற்றையல் அறிந்து அறிய நெய்ச்சிந்தை வர என்றின் நெடுதனை படுவேனும் கொண்ட ஒரு சரண குன்றுடு விளந்தரன் பதிவ குன்றவி குயம்புயம் பெற அறக்கரு மால குன்றுடைய அம்போனின் திருவரை கெட்டினே கிழின குண்டலம் அசைத்து இளம் விலைகளில் பிறவை மீத தந்தரம் தரம் தரவென செஞ்சு சடங்கை குஞ்சிட மணி தந்தைகள் களினன திருவான சக்கரி நான் உடைந்து உருகமுத்திரம் தர வரும் செல்லும் தளர்நனை சந்ததி சடங்குழும் சரவண பெருமாளே நீருண்டு ஒழுகின்ற காலுண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு. நீருண்டு ஒழுகின்ற காலுண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு. நிதி உண்டு, தொழில் உண்டு, நதி உண்டு, எதி கொண்ட நெறி உண்டு, நிலையும் உண்டு, ஊர் உண்டு, வேறுண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடல் உண்டு, கொடையும் உண்டு, உண்டு மகிழவே உணவு உண்டு, சாப்பிட ஒரு உணவு உண்டு, பலமும் உண்டு, பேருண்டு, வரி உண்டு, கறி உண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, பேருண்டு அன்று கடற்படையும் என் பல கிராமம் உண்டாகி நடந்து தாழ்ந்த சென்னையில் அந்த கோட்டத்து வர பலமூன்று அந்த வேலை நன்முக துயரணி உண்முக செய்வமணி நன்முக தெய்வ மணியே உங்கள் உலகங்கள் போற்றி உலகொரு கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காட்சி மாவடி வைக்கும் செவ்வேறு மலரடி போற்றி அன்னோன் சேவல் மயில் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி.